நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். நாகத்வஜாய வித்மகே பத்மஹஸ்தாய தீமகே தன்னோ ராகு பிரசோதயாத். அஜ்வத்வஜாய வித்மகே சூலஹஸ்தாய தீமகே தன்னோ கேது பிரசோதயாத். என்ன ராகு கேது மந்திரம்லாம் சொல்கிறேன் அப்படின்னு பார்க்குறீங்களா? இந்த வீடியோவில் 2025 வருடத்திற்கான சிறப்பு ராகு கேது பயிற்சி பலன்கள் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழ்நாட்டில் ராகு கேதுக்கள் அப்படிங்கிறதுல பல ஜோதிடர்களுக்கே சரியான விளக்கம் அப்படிங்கிறது இல்லை. ராகு யார், கேது யார், இவங்க கொடுக்கக்கூடிய பலன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது பல ஜோதிடர்களுக்கே தெரியறது கிடையாது. அதாவது ராகு கேதுக்கள், நிழல் கிரகங்கள், சர்ப்ப கிரகங்கள், சாயா கிரகங்கள் இதோட எல்லாரும் முடிச்சிடுறாங்க. நீங்கள் கேரளாவெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா நவகிரகங்களில் ராகு கேதுக்களோட நிலை, ராசி மாற்றத்தை வச்சு மட்டுமே ஜோதிடமே சொல்லி முடிச்சிருவாங்க, ஜாதகமே பார்த்து முடிச்சிருவாங்க. அந்த அளவுக்கு இந்த சர்ப்ப கிரகங்களோட அமைவு மாற்றம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இதில் ராகு அப்படிங்கிறவர் விஷப்பாம்பு, கேது அப்படிங்கிறவர் விஷமற்ற பாம்பு. அதாவது ராகு அதீத தைரியம் அப்படிங்கிறத கொடுப்பாரு, நமக்கு நிறைய கர்ம வினைகள், முன்னோர்களோட கர்ம வினை கொடுப்பாரு. கேதுங்கிறவர் பட்டற்ற ஒரு தன்மையை கொடுப்பாரு. ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒவ்வொரு நாள் இருக்குது பார்த்தீங்களா? இப்போ ஞாயிறுக்கு சூரியன், திங்களுக்கு சந்திரன், செவ்வாய்க்கு செவ்வாய், புதனுக்கு புதன், வியாழனுக்கு குரு, வெள்ளிக்கு சுக்கிரன், சனிக்கு சனின்னு. அது மாதிரி ராகு கேதுகளுக்கு கிழமை இருக்கா ஜோசியரை அப்படிங்கன்னா இல்லைன்னு பலர் சொல்லுவாங்க. ஆனால் இருக்குது. ஒவ்வொரு நாள்லேயும் ராகு காலம் அப்படின்னு 1.5 மணி நேரத்தை ராகு எடுத்துக்குவார். யமகண்டம் அப்படின்னு 1.5 மணி நேரத்தை கேது எடுத்துக்குவார். குளிகை அப்படின்னு ஒரு 1.5 மணி நேரத்தை சனி பகவானோட புத்திரன் மாந்தி எடுத்துக்குவார். அந்த வகையில் இந்த கிரகங்களுக்கும் ஒவ்வொரு நாள்லேயும் பங்கு இருக்குது. அப்போ இந்த கிரகங்களுக்கு சுய வீடு இல்லை அப்படின்னா யாரோட வீட்டில் இருக்கோ அதுக்குண்டான பலாபலன்கள் அப்படிங்கிறத கூடுதலாகவே கொடுப்பாங்க. இந்த 2025 ராகு கேதுக்கள் உங்களோட ராசிக்கு எப்படிப்பட்ட மாற்றங்களை கொடுக்க போகுது அப்படிங்கிறத ரொம்ப துல்லியமாக கணிச்சு சிறப்பு தொகுப்பாக உங்களுக்கு தரேன். கடைசி வரைக்கும் பாருங்கள். நல்ல மாற்றம் இந்த சர்ப்ப கிரகங்களால் உங்களுக்கு உருவாகட்டும். கும்பராசி நேயர்களே, ராகு கேது பயிற்சி 2025. கும்பராசி அப்படின்னு சொல்கிறத விட துன்பராசி அப்படின்னு சொன்னால் சரியாக இருக்குங்கிற மாதிரி தான் கடந்த காலகட்டம் அப்படிங்கிறது இருந்தது. ஏன்னா ஜென்ம சனி வெளியிலேயே சொல்ல வேண்டியதில்லை, இருக்கிறதுலையே மோசமான காலகட்டம் அப்படிங்கிறது ஜென்ம சனி தான். பலவிதமான பிரச்சனைகள், இதில் தான் பிரச்சனை அப்படின்னு கிடையாது. சிலருக்கு பணப்பிரச்சனை இருக்கும், சிலருக்கு குடும்ப பிரச்சனை இருக்கும், சிலருக்கு தொழிலில் பிரச்சனை, சிலருக்கு வேலை செய்யக்கூடிய இடத்துல பிரச்சனை, சிலருக்கு கொடுக்கல் வாங்கலில் பிரச்சனை, சிலருக்கு தேக ஆரோக்கியத்தில் பிரச்சனை, சிலருக்கு நில பிரச்சனை. ஆனால் கும்பராசிக்காரர்களுக்கு தொட்டதெல்லாம் பிரச்சனை தான். எதுவுமே உருப்படியாக ஒரு காரியம் எடுத்தோம், நடத்தினோம், முடித்தோம் அப்படிங்கிற பேச்சுக்கே வேலை இல்லாமல் கடந்த ஒரு 5 வருடமாக நரக வாழ்க்கை அப்படிங்கிறத அனுபவிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு முதற் காரணம் அப்படிங்கிறது 7.5 சனியில் ஜென்ம சனி அப்படிங்கிறது தான். இப்போ அது உங்களுக்கு முடிஞ்சு போச்சு. இப்போ நாம் மார்ச் 29 7.5 சனியில் ஜென்ம சனி அப்படிங்கிறது முடிய போகுது. இப்போ ராகு கேது பயிற்சி அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதாவது ராகு உங்களோட ராசிக்கு 2வது வீட்டிலேருந்து உங்களோட ஜென்ம ராசிக்கு வரார். ஜென்ம ராகு கலத்திர கேது 8ஆம் இடத்துலேருந்து கேது 7ஆம் இடத்துக்கு போகிறார். இதை நாகதோஷம், சர்ப்பதோஷத்தோட பிடிக்குள்ளே நீங்கள் வரீங்க. இப்படியெல்லாம் பயமுறுத்தி இருப்பாங்க. அதை ஓரங்கட்டுங்க. எப்போ ராகு கேது இந்த 2 பேர்த்தில் ஒருத்தரை குரு பார்த்து புனிதப்படுத்துகிறாரோ அப்போவே அந்த தோஷம் அப்படிங்கிறது அடிபட்டு போகுது. அப்போ உங்களோட ராசிக்கு 8ஆம் இடத்துல கேது இருந்தப்ப, அதாவது கன்னிராசியில் கேது இருந்தப்ப அவர் மேலே குரு பார்வை விழுந்து போச்சு. இப்போ ராகு உங்களோட ராசிக்கு வந்தோடனே அவர் மேலே குரு பார்வை விழுது. அப்போ இந்த தோஷம் அப்படிங்கிறது அடிபட்டு போகுது. அதனால் ஜென்ம ராகு வனத்திலே அப்படின்னு சொல்கிறவங்கெல்லாம் தூக்கி ஓரம் போடுங்க. அந்த மாதிரி எதிர்மறையாக பேசுகிறவங்கள வச்சுக்காதீங்க. ஏன்னா இது நல்லது நடக்கக்கூடிய அமைப்பு. 2ஆம் இடத்துல ராகு இருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருந்துக்கிட்டு காசு பணம் கொடுக்கணும், ஆனால் கொடுக்கல. ஏன்? ஜென்ம சனி. இப்போ அந்த ராகு சொந்த உங்களோட வீட்டுக்கு வரார். அப்போ ஜென்ம ராகு அப்படிங்கிறவர் சர்ப்பதோஷத்தில் இல்லை, குரு பார்த்து புனிதப்பட்டுறார். அப்படிங்கிறதால இந்த ஜென்ம ராகு கலத்திர கேதுவை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியது இல்லை. அதுமாரி இன்னும் சில பேர் சொல்லுவாங்க, ராகுவுக்கு சொந்த வீடு இல்லை, அவர் எந்த வீட்டில் இருக்காரோ அதுக்குண்டான அமைப்பை தான் கொடுப்பாரு. இப்போ கும்பராசி சனி பகவானோட வீடு. கும்பராசிக்குள்ளே ராகு வராருன்னா சனி பகவான் மாதிரி தான் செயல்படுவார், ஜென்ம சனி மாதிரி தான் ஜென்ம ராகுவும் செயல்படுவார் அப்படிம்பாங்க. அதுவும் கிடையாது, புனிதப்படுறார் ராகு. அதனால் இந்த மாதிரியான அமைப்பெலாம் கிடையாது, ஓரங்கட்டுங்க. ஜென்மத்தில் ராகு இருக்கும்போது ஒரு அதீத தைரியத்தை உங்களுக்கு கொடுப்பார்.
எது வந்தாலும் நாம் பார்த்துக்கலாண்டா அப்படிங்கிற ஆற்றலை கொடுப்பார். ஏன்னா ராகு வந்து தைரியசாலி, தைரியக்காரகன், விஷப்பாம்பு. 100 பேர் நின்னாலும் ஒரு விஷப்பாம்பு படம் எடுத்து ஆடிச்சுன்னா பயப்படுவாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி உங்களை பார்த்து உலகமே பயப்பட போகுது. உங்களை பார்த்து சொந்த பந்தங்கள் எல்லாம் பயந்து நடுங்குவாங்க. எப்பா அவன்லாம் எவ்வளோ டாப்பில் போயிட்டான்ப்பா, அவனெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதுப்பா அப்படிங்கிற அளவுக்கு. இதே காலகட்டத்தில் சனியும் காலுக்கு இறங்கி போயிட்டாரா, அப்போ உங்களோட ஆட்டம் அப்படிங்கிறது வெறித்தனமாக தான் இருக்கும். எந்த காரியத்தை எடுத்தாலும் சரி தட்டி தூக்கிட்டு போயிட்டே இருப்பீங்க. ஒரு ட்ரெயின் மாதிரி தான் நீங்கள். தண்டவாளத்தை நோக்கி, என் வாழ்க்கையை நோக்கி நான் போயிட்டே இருக்கேன். குறுக்க எவன் வந்தாலும் வர்றவனுக்கு தான் ஆபத்து, எனக்கு ஒன்றும் கிடையாது, தட்டினா தூக்கினா போயிட்டே இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய அளவிலான ஒரு விஸ்வரூபம் எடுத்து வாழக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கிது. கடந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா தாய் தந்தையரெல்லாம் இழந்திருக்கலாம். ஏன்னா இந்த ஜென்மசனி காலகட்டத்தில் தாயோ தந்தையோ யாரையோ ஒருத்தரை முடிச்சு விட்ருக்கோம். அப்படி இல்லைன்னா கணவன் மனைவி யாரையாவது ஒருத்தரை முடிச்சு விட்ருக்கோம். இல்லை சொந்தத்தில் முக்கியமான ஒரு ஆள் நமக்கு ஆறுதலாகவும் ஆதரவாகவும் தேறுதலாகவும் நிற்கக்கூடிய ஒரு ஆளை உலகத்தை விட்டே கிளப்பி கூட விட்ருக்கோம். அதுக்கு நிகராக ஒரு உறவை நீங்கள் சம்பாதிக்க போகிறீங்க. ரொம்ப முக்கியம். அது வரப்போகிற மனைவியாக இருக்கலாம், வீட்டுக்கு வரப்போகிற மருமகளாக இருக்கலாம், வீட்டுக்கு வரப்போகிற மருமகனாக இருக்கலாம், இல்லை புதுசாக பிள்ளைகள் பிறக்கலாம், பேர பிள்ளைகள் பிறக்கலாம். இந்த மாதிரி ஒரு புது உறவு அப்படிங்கிறத தேட போகிறீங்க. அதாவது இறந்து போன எங்கள் அப்பனே எனக்கு மகனாக பிறந்திருக்கான், இறந்து போன எங்கள் அம்மாவே எனக்கு மகளாக பிறந்திருக்கா அப்படின்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி நீங்கள் ரொம்ப பாசநேசம் வச்சுருந்த ஒருத்தர் கடந்த காலகட்டத்தில் இறந்துருப்பார் இல்லையா, அவரே உங்களுக்கு மறுபிறப்பாக வந்து சேருவார் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஜென்மராகு இதை செய்து காட்டுவார். அதுமாரி கலத்திரத்தில் கேது, 7ஆம் இடத்துல கேது இருக்கார், கூட்டு தொழிலை பிரிப்பார், சொண்ட சச்சரவு குடும்பத்துக்குள்ளே கொண்டாடுவார், பிள்ளை பேரை தடுப்பார், இதெல்லாம் சொல்லுவாங்க. ராகு புனிதப்பட்டுறார், கேது வந்து தனித்து தான் இருக்கார், அவர் மேலே குரு பார்வையெல்லாம் படலை. ஆனால் ராகுவோட அச்சிலேயே எதிர்நோக்கி தான் அப்படியே கேதுவும் சொல்லலை போகிறார். அப்படிங்கிறதால ராகுவால் கேதுவும் கட்டுப்படுத்தப்படுவார். இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் வரன் பார்க்கறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப கவனமாக செய்யணும். 1க்கு 4 தடவை விசாரிக்கணும், சரியான ஜாதகம் பொருத்தம்லாம் பார்க்கணும். கூடுமான வரைக்கும் கும்பராசிக்காரர்களான நீங்கள் சொந்த பந்தத்தில் யாருக்கும் வரன் பார்த்து வைக்காதீங்க. ஏன்னா நம்மளால் போச்சு அப்படின்றாங்க. எனக்கு தெரியலங்க, ஒரு பொண்ணு இருந்தால் பாரும்பாங்க, நான் விசாரிச்சேங்க ஒன்றும் அமையலை அப்படி சொல்லிட்டு கலண்டுங்க. வீண் பழியை சுமக்க வேண்டாம். யாருக்கும் ஜாதகம் பார்க்குறது, இந்த நான் போய் பொண்ணு பார்க்குறேன், மாப்பிள்ளை விட்டு ஜாதகம் வாங்கிட்டு வரேன் அப்படின்லாம் போயிட்டு முன்னாடி நிற்காதீங்க. அதாவது சொல்லுவாங்க இல்லையா, நம்ம முன்னாடி நின்று கெட்ட பேர் வாங்கிக்கிறதுன்னு. கல்யாணத்துக்கு வரேன், முறைப்படி வரேன், எல்லா வேலையும் செய்கிறேன், வேணுமான செய்வேனை என்ன செய்யணும் பொண்ணுமோ, மோதிரம் பொண்ணுமோ, பணம் கட்டணுமோ, காசு கட்டணுமோ, நான் பாட்டுக்கு கட்டிட்டு வரேன். இந்த பொண்ணு பார்க்குற விஷயத்தெல்லாம் ஈடுபட வேணாம். அப்படியே காதும் வச்ச மாதிரி கலண்டுக்கிறது அப்படிங்கிறது நல்லது. அதில் கவனமாக இருக்கணும். கூட்டுத் தொழில் அப்படிங்கிறதுல முதலீடுகளை கொஞ்சம் குறைச்சிங்க. ஏன்னா கூட்டாளிகள் துரோகம் செய்யக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. கூட்டாளிகள் பிரிஞ்சு போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறதால கூட்டுத் தொழிலில் முதலீடுகளை குறைக்கணும். அதேமாரி ஒப்பந்தங்கள் எல்லாமே முறையாக கையெழுத்திட்டுருக்காங்கிறத பரிசோதனை பண்ணிங்க. சும்மா பேச்சு வாக்கில் நீ நானும் தொழில் பண்ணுறேன் அப்படிங்கிற உறவுகள் வேண்டாம். நண்பர்கள் எதிரியாக மாறக்கூடிய அமைப்பு இருக்குது. அதனால் நண்பர்களுக்குள்ளே குடுக்கல் வாங்கல் வச்சுக்காதீங்க, ஜாமீன் ஜவாப்தாரி போட்டுக்காதீங்க. இந்த விஷயத்தெல்லாம் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருங்க. ஏன்னா உங்களுக்கு கேது வந்து கலத்திரத்தில் இருக்கார். அதே நேரத்தில் பாதசனி, 7.5 சனியில் ஜென்மசனி தான் முடிஞ்சிருக்கு, இன்னும் 2.5 வருஷம் பாதசனி இருக்குது. அப்படிங்கிறதையும் கொஞ்சம் கவனத்தில் வச்சிங்க. இதே காலகட்டத்தில் குரு பகவான் ராசிக்கு 5ஆவது வீட்டுக்கு வருவார். பூர்வீக சொத்தில் வில்லங்கங்கள் நீங்கி உங்களுக்கு சொத்து பத்து கைக்கு வரும். பூர்வீக சொத்து தொடர்பான வில்லங்கங்கள் எல்லாமே தீரும். அவரோட பார்வையே உங்களோட ராசிக்கு கிடைக்குது. அப்படிங்கிறப்ப நிறைய நன்மைகள் அப்படிங்கிறதும் நடக்கும். குடுக்கல் வாங்கல், ஜாமீன் ஜவாப்தாரி, இதில் மட்டும் கவனமாக இருங்க. மற்றபடி பெரிய பிரச்சனைகள் எதுவும் இல்லை. ஜென்மசனி காலகட்டத்தில் பட்ட கஷ்ட நஷ்டங்கள் எல்லாத்துக்கும் விடை சொல்லக்கூடிய அளவுக்கு காசு பணம் வரும், நல்ல வேலை கிடைக்கும், தொழில் சிறப்பாக இருக்கும். அதிலலாம் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. கும்பராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.